உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத பலன்களை சிம்ம ராசிக்கோசரம் பேசுறோம். அப்போ இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கன்னியில கேது பகவான், விருச்சிகத்துல புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் மகரத்துல டிசம்பர் 1ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறாங்க. கும்பத்துல சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க. மீனத்துல ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்ச கதியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த சிம்ம ராசி, இப்ப சிம்ம ராசிக்காரங்க இப்போ 7ஆம் இடத்துல அவங்களுக்கு சனி இருக்குது. கண்டக சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப கடந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாகவே அவங்களுக்கு சரியில்லை. அப்ப இந்த டயத்துல இந்த டிசம்பர் மாத பலனாவது நம்மளுக்கு நல்லதை பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கத்துலதான் இந்த பதிவு நீங்க பாக்குறீங்க. உங்க சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் விருச்சகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த சூரிய பகவானை பார்க்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களே, இந்த 15 நாள் சூரிய பகவான் டிசம்பர் 15ஆம் தேதி பெயர்ச்சியாகி குருவுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த 15 நாள்ல நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல தடைபட்டு நிக்குதுன்னா இப்ப போய் கேளுங்க, கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க, அந்த பில் வரல, அந்த பணம் பாஸ் ஆகலைன்னா இப்ப முயற்சி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த 15 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக உண்டு பண்ணும். 2வது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அப்போ அந்த தனாதிபதி உங்களுக்கு புதனாகப்பட்டது சூரியனோட இணைஞ்சு அந்த குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானையும் உங்களுடைய தனாதிபதியான புதன் பகவானையும் குரு பார்த்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் சிறப்பாக இருக்கும். இப்போ லோன் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதற்கு முன்னாடி லோன் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்தா கூட இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க லோன் போடலாம். உங்களுக்கு கேட்ட பக்கம் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பணம் நல்ல விஷயத்துக்கோசரம் கண்டிப்பாக பயன்படும். அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்களை இந்த 15 நாளுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சுக்கோங்க. 2வது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்ப இந்த 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல மறையறாங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் அந்த சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த 10ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல மறையும் போது தொழில்ல நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி திருப்தியை கண்டிப்பாக தராது. தொழிலை மாத்தலாமா, இந்த தொழிலே இருந்துக்கலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, இல்ல நம்ம வெளிநாடு போலாமா, இல்ல வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணலாமா, இல்ல வெளிநாட்டுல யாராவது இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்ப வரலாமா, அங்க இருந்து இன்னும் நம்ம தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளாவீங்க. அப்போ அந்த டிசம்பர் 15க்கு மேல அந்த டிசம்பர் மீதி இருக்கக்கூடிய 15 நாள்ல நீங்கள் எந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக பண்ண வேண்டாம். தொழில் அப்படியே போயிட்டு இருக்கட்டும், நீங்க இருக்கிற வேலையிலேயே இருங்க, இடமாற்றங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி மீறி பண்ணினால் ஃபர்ஸ்ட் இருந்த பொசிஷனே நல்லா இருந்தது, இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எப்ப தெரியும்னா டிசம்பர் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும்.
அப்புறம் அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை டிசம்பர் மாதம், இல்லை ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரிஞ்சு சுகமில்லை. அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருங்க, நீங்கள் செய்யக்கூடிய வேலையவே செய்யுங்க. இந்த சமயத்தில் எந்த மாற்றத்தையும் பண்ண வேண்டாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. சனி பகவான் என்பது பாவகிரகம். அந்த பாவகிரகமே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4 திசை 8 திக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 திசையிலிருந்தும் 8 திக்கிலிருந்தும் ஆகாத செலவுகள், ஆகாத காரியங்கள், சில மனிதர்கள் தொடர்பால் உங்களுக்கு நஷ்டம், சில மனிதர்களால் உங்களுக்கு ஏமாற்றம், சில மனிதர்களால் உங்களுக்கு துரோகம், இது நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, நல்லதுன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்ம எங்க பழகுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க. இந்த காலகட்டத்தில் யாரையுமே முழுசா நம்பிராதீங்க. அப்படி நம்பினால் உங்களுக்கு அவங்களால் துரோகம் தான் நடக்கும், அவங்களால் நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க பிசினஸ் உண்டு, இப்படித்தான் போய்க்கணும். இப்ப நீங்க பிசினஸ் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்ல கண்ணு கருத்துமா இருங்க. ஒரு செக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய கணக்கு வழக்கில் நீங்க கண்ணு கருத்துமா இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தாலும் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது தந்தையை, தாயை குறிக்கும். 9ஆம் இடம் என்பது தகப்பனை குறிக்கும். அப்போ இந்த தாய் தந்தை இருவரையும், ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் இப்ப நீச்ச கதியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த நீச்ச கதியில் இருக்கும்போது 4ஆம் இடம் தாயை குறிக்கும், 9ஆம் இடம் தந்தையை குறிக்கும். உங்களுடைய தாய் தகப்பனை இந்த பீரியட்ல பர்டிகுலராக டிசம்பர் மாசத்துல கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்ல விஷயம். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், உடல் பிணிப்பீடைகள் வரலாம். அப்படி உடம்பு சரியில்லைன்னா உடனுக்குடனே மருத்துவம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்படி நல்லா இருந்துட்டாலுமே அவங்க ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கோங்க. செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரகாரகன். அப்ப உங்களுடைய அண்ணனோ தம்பியோ இவங்களுக்குள்ள மனக்கசப்பு வராத அளவுக்கு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா உங்களால் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்ப இந்த சமயத்துல நீங்க அதிகமாக பேசாமல், அதிகமா ஆர்கியூ பண்ணாமல் அவர்களிடத்துல கொஞ்சம் பொறுமையா போய்க்கிறது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு 15 நாள் அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய தனாதிபதியையும் உங்களுடைய ராசி நாதனையும் சூரியனையும் புதனையும் குரு பார்க்கறதுனால அந்த 15 நாளும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப மீதி 15 நாள் கண்டிப்பா பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப கொஞ்சம் பார்த்து நீங்க நிதானமாக நடந்து கொள்வது நல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அது போக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை விருப்பம் இருந்தால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அந்த செவ்வாய் பகவானை வணங்குங்க. ஏன்னா செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானையும் அந்த வணங்கி வருவது நல்லது. அப்ப திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது போக வந்து திருச்சியில ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.